ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ரேட் சீப்பாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, 2 வரமிளகாய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலெலாம் சேர்க்க தேவையில்லை. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி இது போல் வெந்ததும் இது கூட நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் தனித்தனியாக வாங்கி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த ஓரம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம், சப்பாத்தி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் பூண்டு, வரமிளகாய் கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு விளாகில் பார்க்கலாங்க. பாய்.